Hello viewers, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் மெனுல எடுத்துக்கிறது ரொம்ப ஃபேமஸான இந்தியன் ஐஸ்கிரீம் அப்படினு சொல்லலாம். ஆமாங்க, குல்ஃபி. அது நார்மல் குல்ஃபி இல்ல, மலாய் குல்ஃபி, கேசர் மலாய் குல்ஃபி அப்படின்ற குங்குமப்பூ போட்டு பண்ற ஈஸியா பண்ற ஒரு அருமையான ஒரு குல்ஃபி. குல்ஃபி வந்து நிறைய பேர் நினைப்பாங்க வீட்ல பண்றப்போ அந்த க்ரீமியா வரதில்ல, அந்த கிறிஸ்டலா இருக்கு, ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படினு. இந்த ரெஸ்டாரன்ட் மட்டும் எப்படிங்க அவ்வளோ ஸ்மூத்தா பண்றாங்க அப்படினா, இந்த குல்ஃபி ரெசிபி வந்து நம்ம ஒரு முகலாயர் காலத்துல இருந்து நம்ம அதை யூஸ் பண்ணாலும் அது மாறிட்டே வந்திருக்கு அந்த ரெசிபி. இப்போ வந்து நமக்கு இருக்கிற பேலட்டுக்கு என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சாஃப்டாக இருக்கணும் குல்ஃபி, நல்ல க்ரீமியாக இருக்கணும், அருமையான ஒரு ரிச் டேஸ்ட்டாக இருக்கணும். அது எப்படி நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் வீட்டிலே பண்ண முடியும், அதோட சீக்ரெட் ரெசிபி என்ன, டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்ன தான் பார்க்க போகிறோம். வாங்க, ஐம் சுந்தர், வெல்கம் டு Recipecheckr. இந்த குல்ஃபின்றது ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு ஸ்வீட் தான். ஒரு 30 நிமிஷத்தில் நம்ம அதை ஈஸியாக பண்ணி முடிச்சிட முடியும். அதில் மெயினாக இருக்கிற ப்ராசஸ் அப்படின்னா, இந்த பாலை வந்து நம்ம சுண்ட காய்ச்சறது தான். அதாவது 1 லிட்டர் பால் எடுத்துகிட்டு ஒரு 150லேருந்து ஒரு 200 ml அதை குறைச்சி அந்த ரெடியூஸ் பண்ணி காய்ச்சி கொண்டு அந்த ரப்டி அப்படின்ற அந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும், மீதி எல்லாம் மிக்சிங் ப்ராசஸ் தான். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக குக்கிங் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு 1 லிட்டர் பால் எடுத்துக்கேன். நான்ஸ்டிக் பேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரப்டி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா அடி பிடிக்காது அவ்வளோ ஈஸியாக. கரண்டி மட்டும் இந்த கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கரண்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த பேஸ் வந்து ஸ்க்ராப் பண்ணிகிட்டே இருக்கலாம், அடி பிடிக்காமல் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த குல்ஃபியில் முக்கியமாக இந்த ரப்டி பண்ணுறப்ப என்னென்னா, கலர் வந்து மாறிடக்கூடாது, ஒயிட்டாகவே இருக்கணும். அந்த பாலை வந்து நம்ம அப்படியே சுண்ட வைக்கிறமே தவிர கலர் வந்து ரொம்ப மாறிடக்கூடாது. ஸோ இப்போ இந்த மாதிரி கரண்டியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணுறப்போ இது அடியும் பிடிக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 35 நிமிஷத்தில் நம்ம எடுத்த பால் நல்லா சுண்டி ஒரு 150லேருந்து ஒரு 200 மில்லியாக குறைஞ்சிருக்கு. கலர் பார்த்தீங்கன்னா மாறல. இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு இதில் ஃபர்தராக நம்ம என்ன சேர்க்க போகிறோம், அது எப்படி நம்ம ஒரு பர்ஃபெக்டான குல்ஃபியாக மாற்ற போகிறதுன்னு பார்ப்போம். ஸோ அப்போ நம்ம கூல் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுண்ட வச்ச பால் இருக்கு இல்லையா, அந்த ரப்டின்னு சொல்கிறோம், அதை வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த பவுல் இருக்கோ எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு விஸ்க் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி விஸ்க் இல்லைன்னா கூட ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஒரு ஹேண்ட் பீட்டர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அடித்து நல்லா ஸ்மூத் ஆக்கணும். ஏன்னா அந்த ரப்டின்றது கொஞ்சம் திப்பியாக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து மாற்றுறது இந்த ஸ்டேஜில் ரொம்ப முக்கியம். நல்லா அடித்து சாஃப்ட் ஆக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா அடித்து நல்ல க்ரீமியாக அதை கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த விப்பிங் க்ரீம் அப்படின்னு கிடைக்கும், அந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிற இதில் கிடைக்கும். ஏன்னா அந்த காலத்தில் இந்த டபுள் க்ரீம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த விப்பிங் க்ரீம் ஈஸியாக கிடைக்குது, அது இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து எனக்கு பர்சனலாக ஒரு ப்ரிஃபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஃப்ரோசனில் தான் அந்த க்ரீம் கிடைக்கும். இதை வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உருகணுன்னே இதை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணலாம். இந்த விப்பிங் க்ரீம் வந்து சில சமயம் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுலேயே கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்துருப்பாங்க. அதனால் இதை நல்லா சேர்த்து நல்லா அடிச்சுங்க, நல்லா விப் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியாக ஒன்று போல் சேர்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அழகாக விப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த க்ரீமை சேர்த்து நல்லா அடித்து வச்சுருக்கோம், நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் அதில் இனிப்பு எவ்வளோ இருக்குன்னு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்குவோம். ஏன்னா சில சமயம் அந்த விப் க்ரீமிலேயே சுகர் சேர்த்துருப்பாங்க. ஸோ அப்படி அதில் சுகர் இருந்ததுன்னா நம்ம சேர்க்குற சுகரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் சுகர் இருக்குது, அதனால் இன்றைக்கி நான் ஐசிங் சுகர் தான் சேர்க்க போகிறோம். ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அப்படி ஐசிங் சுகர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சுகரை உங்கள் மிக்சியில் நல்லா பொடி பண்ணி சலித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறேன்னா, அந்த சுகர் லைட்டாக கொஞ்சம் அந்த இனிப்பு இருக்கிறதுனால ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் ஐசிங் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த ஐசிங் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதோட கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக ஒரு 4லேருந்து ஒரு 5 ட்ராப் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குங்குமப்பூ தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ரெடிமேடாகவும் கிடைக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூவை லைட்டாக ஒரு வார்ம் வாட்டரில் ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த கேவ்ரா வாட்டர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ரோஸ் வாட்டரை சேர்த்துங்க. இந்த கேவ்ரா வாட்டர் வந்து இந்த குல்ஃபிக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுதுமே இந்த ஃப்ளேவர் சேர்க்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் தேவையோ அதோட ஒரு ஸ்டெப் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துங்க. ஏன்னா நம்ம ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்றப்போ அதுக்கு சரியாக வரும் உங்களுக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐசிங் சுகரை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து எவ்வளோ அருமையாக ஒயிட்டாக மாறுது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஐசிங் சுகர் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ லைட்டான மஞ்சளாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக ஆகுது, அந்த பிரைட் கலர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் எனக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் கம்மியாக இருக்குது. ஸோ அது பர்சனல் சாய்ஸ் தான் அது, அதனால் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு க்ரீமியாக இந்த ஒரு குல்ஃபி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை குல்ஃபி கண்டெய்னர், விதவிதமான கண்டெய்னர் விதவிதமான ஷேப்பில் இருக்குது. உங்களுக்கு எது, அதாவது ட்ரெடிஷ்னலாக இருக்கிற குல்ஃபி கண்டெய்னரும் ஈஸியாக கிடைக்குது. இல்லை நீளமாக ஒரு குச்சியில் வேணும்னா கூட அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கண்டெய்னரில் இதை போடுங்க. இந்த கண்டெய்னரில் இந்த குல்ஃபி மிக்ஸை போடுறப்போ வலிய போட வேணாம், கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஏன்னா இது நம்ம ஃப்ரீஸ் ஆகிறப்போ கொஞ்சம் அது எக்ஸ்பேண்ட் ஆகும் நமக்கு. இப்போ இதை கண்டெய்னரில் போட்டு நல்ல ஒரு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் இதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் ஆன அந்த குல்ஃபியை வெளியெடுத்து தண்ணியில் லைட்டாக காட்டி டீமோல்ட் பண்ணி அழகாக நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு பர்ஃபெக்டாக போகிறது அப்படின்னா இந்த ஃபலூடா வந்து ரெடிமேடாக கிடைக்குது. சுகர் வாட்டர் லைட்டாக கொதிக்க வச்சு கொஞ்சம் லைட்டாக கலர் ஆட் பண்ணி அழகாக ஒரு பெட் மாதிரி வச்சு அதை நீங்கள் அழகாக சர்வ் பண்ணலாம். ஒரு பர்ஃபெக்டான க்ரீமியான குல்ஃபி அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஸ்பூனில் எடுத்து வெட்டி கூட சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான். ஸோ இது வந்து நீங்கள் இது வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற குல்ஃபி நம்ம வீட்டில் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, அதோட டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் பார்த்தோம். பிடிச்சதுன்னா எங்களுக்கு ஒரு லைக், தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு ஈஸியான ரெசிபியாக இருந்தால் கூட அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோடு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.